சொல்லுவாங்க தூக்கம் போக போக இன்னும் அதிகப்படியான மென்டல் ஆயிடுவாங்க. ஸோ இவன் இப்படிப்பட்ட மனநல அழுத்தத்துக்குள்ளே போய் தூங்க முடியாமல் அவசரப்படுறதுனால டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேயும் இங்கேயும் போனாலும் தூக்க மாத்திரை கொடுக்குறாங்க. அந்த தூக்க மாத்திரை கூட அவனுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அவர் அந்த மனநல ஆலோசனை சொல்லுகிற அந்த டாக்டர், நீ என்னென்னலாம் செஞ்ச, அவனுக்கு மாத்திரை வேலை செய்ய மாட்டேங்குது, நீ போய் என்னென்ன செஞ்ச வாழ்க்கையில் எல்லாத்தையும் எழுதிட்டு வா அப்படின்னு ஒரு பேப்பரை கொடுத்து அவனை ஒரு ரூமில் அனுப்பி அவனை எழுதி கொண்டு வர சொன்னான். அவன் போய் எல்லாத்தையும் எழுதுறான். பல காரியங்கள் அவன் செஞ்ச தவறுகள் அவன் வாழ்க்கையில் ஞாபகம் வரதெல்லாம் எழுதி கொண்டே வருகிறான். அதில் ஒரு நீல கலர் புத்தகத்தை நான் கல்லூரியில் படிக்கும்போது பல புத்தகங்களை நான் வாங்கி அதை கிழித்து எரித்து பெட்ரோல் ஊற்றி எரித்தேன் என்று அவனை எழுதி அதையும் கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த லெட்டர், அந்த அவன் எழுதின அந்த ரிப்போர்ட். இந்த டாக்டர் படிச்சுட்டே வந்தார். அவன் எழுதின காரியங்கள்லாம் பெரிதாக அவனை மனநிலை பாதிக்காத விஷயமா இருக்கிறது. இந்த ஒரு காரியம் அவன் பெரிய ஒரு தவறை செய்திருக்கிறான், அது அவனை பெரும் பாதித்திருக்கிறது என்று அவன் அந்த டாக்டர் உணர்ந்து, நீ எந்த புத்தகத்தை எரிச்சியோ அந்த புத்தகத்தை போய் நீ வாசி, அப்புறம் வா என்று சொல்லிவிட்டான். இவன் போய் அந்த நீல கலர் புக்குன்னு தேட, இது கிறிஸ்தவர்கள் கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டு அப்புறம் அதை கண்டுபிடிச்சி அந்த புத்தகத்தை அதை யார் கொடுத்தாங்கன்னு தேடி இந்த புதிய ஏற்பாடு அவன் கையில் கிடைக்க ஆண்டவர் உனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அவன் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான். மத்தேயிலிருந்து அவர் பெற்றான் வாசிக்க அன்று அப்படியே வாசித்து அப்படியே தூங்கிட்டான். அவங்க அம்மா பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார். மறுநாள் டாக்டர் கூப்பிட்டு, டாக்டர் அந்த புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது அவன் தூங்கி விட்டான் என்று. அப்போ டாக்டர் சொன்னாரா, அவங்கள்ட்ட தொடர்ந்து அவனை வாசிக்க சொல்லுங்கள் என்று. அவன் வாசிக்க அவன் தூங்குவது, அவனுடைய மன அழுத்தம் குறைந்து அவன் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதை அவனும் உணர்ந்து தொடர்ந்து இந்த புத்தகத்தை வாசித்து கொண்டே இருந்தான். அப்படி வாசிக்க கர்த்தருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய ரட்சிப்பையும் புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து ஒரு சபையில் ஐக்கியப்பட்டு பைபிள் காலேஜில் போய் படித்து இன்னைக்கு 400 சபை மக்கள் 400 பேர் விசுவாசிகள் ஒரு சபைக்கு போதகனாய் சந்திரகாந்த் சௌடாலா வளர்ந்த இருக்கிற ஏராளமான சாட்சி. இப்படி கர்த்தருடைய வார்த்தை இப்படி